நெடுமாறன் சார், இந்த விபத்து தொடர்பான இன்னொரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் என்னவென்றால், இந்த விமானம் மேலெலும்பி அந்த லிஃப்ட் ஆன உடனே அந்த மேடே அப்படிங்கிற ஒரு அபய குரல் அறிவிப்பை அவர் வெளியிடுறாரு அப்படிங்கிறத வந்து அது விமான நிலைய கட்டுப்பாடு அதிகாரிகளே தெரிவிக்கிறாங்க. அதற்கு பின்னர் தொடர்பு கொள்ள முடியலைங்கிறாங்க. அதற்கு பிறகு சில நிமிடங்களில் அது வந்து முழுவதுமாக அது வெடித்து சிதறியதற்கு இந்த கூடுதலாக எரிபொருள் நிரப்பியது ஒரு காரணமாக இருக்குமோ என்று சும்மா ஒரு பொது வெளியில் ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் அதற்கு அது வாய்ப்பு இருக்குது சார். கூடுதல் எரிபொருள் அல்லது கூடுதல் எடை இருப்பதால் வந்து விமானம் வந்து இந்த மேல் எழும்புவதில் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து, அது உண்மையா சார்? அது இல்லைங்க, அது கூடுதல் எரிபொருள் எல்லாம் இல்லை, தேவையான எரிபொருள் தான் அதுல. ஓகே. ஏன்னா 9.5 hours டிராவல். ஓ. ஃப்ளைட் டைமிங் யூகேக்கு. ஸோ அதுக்குண்டானது ஆல்மோஸ்ட் 1 lakh லிட்டர் பிளஸ் கண்டிப்பா ஃபியூல் இருந்திருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசனு. பட் அதே நேரத்தில் கிராஷ் டைம்ல வந்து டேங்க் வந்து வெடிச்சிடும். எந்த லெவல்ல ஃபியூல் இருந்தாலும் கண்டிப்பா வெடிக்கும். அந்த என்ஜினுடைய ஸ்பீடை வச்சு, சாரி, என்ஜினுடைய சூட்டை வச்சு அது தீ பிடிக்கும். கிராஷ், எல்லா கிராஷ்லயுமே தீ பிடிக்கும். இப்போ இது ஒரு பிளைன் ஏரியால ஏதாவது நடந்திருந்தா கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும். அப்படி இல்லாட்டி கடல்ல நீர்ல ஏதாவது நடந்திருந்தா கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருக்கலாம். சரி. பட் இது பில்டிங்ஸ் இருந்ததுனால. ஆமா ஆமா. இல்ல ஃபியூல் வந்து அது முக்கியமான வந்து அந்த கெபாசிட்டி கண்டிப்பா அவன் எடுத்து தாங்க ஆகணும். இவ்வளவு தூரம் ஃப்ளையிங்னா கண்டிப்பா they have to carry that full capacity. சார், நெடுமாறன் சார், எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த எக்ஸிட் வே இருக்குல்ல, அது வழியாக வந்து ஒருத்தர் மட்டும், அந்த விஸ்வகுமார் ரமேஷ் மட்டும் அந்த அவர் கீழே விழுந்து ஒரு சிறிய காயங்களோடு அவர் தப்பிச்சிட்டார். இப்போ நீங்கள் கூறியது போல் இது வந்து ஒரு பிளைன் ஏரியாவிலையோ அல்லது ஒரு கடல்லையோ விழுந்திருந்தால் நிறைய பேர் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பல கட்டிடங்களின் மீது அந்த விமானம், அது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது விழுந்திருக்கிறது. அதற்கு பிறகு இப்போ அருகில் உள்ள மற்றொரு சில கட்டிடங்களையும் அது வந்து சேதப்படுத்தி இருக்கிறது. அந்த அகமதாபாத்தில் அந்த குடியிருப்பு பகுதியில் அந்த மருத்துவ ஹாஸ்டலில் உணவு விடுதியில் உணவு அருந்தி கொண்டிருந்த அந்த மருத்துவ மாணவர்கள் கூட அதில் வந்து உயிர் பலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இத்தகைய ஒரு விபத்தில் ஒருவர் மட்டும் ஒரு சிறு காயங்களோடு தப்பித்தார். மற்றவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு காரணம் அந்த எக்ஸிட் வே மற்றும் அந்த ஏர் ஹோஸ்டஸோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒழுங்காக அவங்க கவனிக்காமல் அந்த இருக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம ஒரு செல்வராமலிங்கம் அதை சொல்லியிருக்கிறாரு. அது போன்ற கவனிப்பு இருந்தாலும் அந்த நிறைய பேர் தப்பிச்சுக்கலாமா சார்? அப்படி எப்படி அது வாய்ப்பு இருக்குது? அது இல்லைங்க, அது இவர் வந்து 11A இருந்திருக்கார். 11A சீட்டு. அது வந்து சோ நியர் டு எமர்ஜென்சி எக்ஸிட். ஓ சரி. சோ ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆனதும் ஃபியூ செகண்ட்ல அவர் தப்பிச்சிட்டாரு. ஓ. அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா. மற்றவங்களுக்கு நேரம் இல்ல. சரி. அதுக்குள்ள பஸ்ட் ஆயிடுச்சு. ஓ. சோ தட் இஸ் only ரீசன்ங்க. ஓ. அந்த குறிப்பிட்ட அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவங்களும் தப்பிச்சிருப்பாங்க. இந்த தொழில்நுட்ப காரணங்களும் இந்த இன்னொரு முக்கியமாக சொல்றது, இந்த 2 என்ஜின்கள் இருக்கும். ஒரு என்ஜின் அந்த பழுதானா கூட வந்து மற்றொரு என்ஜின் வந்து செயல்படும் வழக்கமாக போயிங் விமானத்தில். இந்த விமானத்தில் அது ஏன் செயல்படலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க சார். அது எப்படி சார்? இல்லைங்க, என்ஜின் வந்து ரெண்டுமே வந்து ஆப்ரேஷன்ல இருந்துதான் அந்த சவுண்டை வச்சு சொல்றாங்க. ஏன்னா ஆர்பிஎம் வந்து சவுண்டை வச்சே சொல்லிடலாம். சரி. ஸோ 2 என்ஜினுமே வந்து ஆர்பிஎம் எல்லாம் குறையல. சரி. ஸோ சவுண்ட் வந்து எனஃப் சவுண்ட் இருந்துதான் அந்த நியர்பை கிட்டத்துல இருந்தவங்க சத்தத்தை கேட்டதா சொல்றாங்க. சரி. ஸோ அந்த சத்தமே வந்து என்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த சத்தம் வராது, என்ஜின் சவுண்ட் வராது. ஓ. சரி, என்ஜின் ஃபெயிலியர் ஆகலாம். என்னதான் ரீசன் சார்? அது என்னதான் ரீசன் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம செல்வராமலிங்கம் சார் சொல்றாரு, அந்த பேட்டரி ஹீட் அதிகமாக இருக்கும், அந்த லித்தியம் பேட்டரி ஹீட் அது அதிகமாக இருக்கு, ஒரு சர்க்யூட் ஆயிருக்கலாம். அதனால வந்து அந்த எரிபொருள் வந்து உடனடியாக பற்றியது விபத்து ஏற்பட்டுக்கலாங்கிறாரு. அது ஒரு காரணமா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டே சம் இஷ்யூ ஆயிருக்கலாம். கண்ட்ரோல் பேனலுக்கே சப்ளை வராம ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கலாம். அதுவும் ஒரு காரணம். ஓகே ஓகே. செல்வராமலிங்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? செல்வராமலிங்கம் சார், இப்போ
இந்த விபத்துக்கான காரணத்தில் மிக முக்கியமாக வந்து அந்த லிஃப்ட் ஆனது மற்றும் இந்த ஸ்டால் ஆகுது, அந்த ஃப்ளாப் அது ஒழுங்காக ஆகலை, அந்த பறந்து அது மேல் எழும்புவதற்கான அந்த உந்து விசையை அது வந்து கொடுக்க முடியல. அதனால தான் அது பறந்த உடனே அப்படி கீழே இறங்குவதற்கான அந்த காரணம் அப்படிங்கிறாங்க. அதனால அது என்ஜின் ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் பொதுவாக வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் செல்வராமலிங்கம் சார்? விமானம் என்பது ஒரு ஃப்ளைங் மிஷின் தான் சார். ஃப்ளைங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு பறக்கக்கூடிய இயந்திரம். ஆமாம். ஸோ இயந்திர கோளாறு வந்து எப்போ வேணாலும் ஏற்படலாம். சரி. இப்போ அந்த ரன்வே எண்ட்லயே அவங்க வந்து அந்த ஃபிளாப் எல்லாம் வந்து ஒரு வாட்டி இதெல்லாம் வந்து பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஓகேங்களா? எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃபிளைங்கே போவாங்க, டேக் ஆஃப்கே போவாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு இயந்திரம் அப்படிங்கிறதுனால இயந்திர கோளாறு எப்ப வேணாலும் ஏற்படலாம். அதுல ஏதாவது ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அதனால அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த டைம்ல நடந்திருக்கலாம். இது எல்லாமே யூகமா தான் வந்து சொல்ல முடியும். இது வந்து அந்த ஃபிளாப் வேலை செய்யல அப்படிங்கறது வந்து எப்படி யார் வந்து அதை உறுதிட்டு சொல்றாங்க அப்படிங்கறது எனக்கு வந்து புரியல. ஆனா இது எல்லாமே வந்து யூகங்கள் தான், சாத்தியக்கூறுகள் தான். அடிப்படையில இது எல்லாமே நம்ம இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா உறுதியிட்டு நம்ம இது வந்து தான் இதுதான் காரணம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது.